உண்மை தெரிஞ்சா உன்னோட லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? வாட் இஃப் நீங்க இப்ப நம்புறது எல்லாமே பொய்யா இருந்தா எப்படி இருக்கும்? பாக்குற இந்த உலகம், நம்ம நம்புற மக்கள், நம்ம ஃபாலோ பண்ற சிஸ்டம், இதெல்லாம் ஒரு கிரேட் டிசெப்ஷன் சொன்னா, ஆனா வெயிட், எல்லா டிசெப்ஷனுக்கும் ஆப்போசிட் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் ட்ரூத். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உண்மை எப்பவுமே நம்மளுக்கு கசக்கதான் செய்யும். அது ஒரு அன்கம்ஃபர்டபிள் மூமெண்ட்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சர் கொடுக்காது, உங்களையவே கொஸ்டின் கேட்க வைக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் பொய் இருக்கு இல்லையா, அததான் நம்ம நம்பிட்டு எந்த கேள்வியுமே கேட்காம இருக்கோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் a great deception அப்படின்னு பார்க்கலாம். டிசெப்ஷன் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரியாலிட்டிய மறைச்சு வச்சு ஒரு பொய்யான இல்யூஷனை காட்டுறது தான் டிசெப்ஷன். எக்ஸாம்பிளுக்கு, மேஜிக் ஷோ அட்டென்ட் பண்றோம். அங்க மெஜிஷியன் மேஜிக்னு சொல்லி பின்னாடி ட்ரிக் பண்றான். பாக்குற நம்மளுக்கு அது மேஜிக்கா தான் தெரியும், ஆனா பின்னாடி ட்ரிக் இருக்கு. அங்க ஒரு இல்யூஷன் நடக்குது நம்மளை ஏமாத்துறதுக்கு. சோசியல் மீடியால பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு நம்ம பாக்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க போடுற போஸ்டுக்கு பேமெண்ட்டுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்க பாக்குற டெய்லியும் நியூஸ்ல பாதி உண்மை மட்டும்தான் இருக்கு, பாதி பொய் தான் இருக்கு. இது எல்லாமே சின்ன சின்ன டிசெப்ஷன் தான். ஆனா பெரிய டிசெப்ஷன், கிரேட் டிசெப்ஷன் அப்படின்னா என்ன? அதுதான் பெரிய லெவல்ல நடக்கிற மேனிபுலேஷன். அதாவது மக்களுக்கே தெரியாம, நமக்கே தெரியாம நம்மளோட மைண்ட கண்ட்ரோல் பண்றது. மனுஷங்களுக்கு ஏன்பா இப்படி பொய் பிடிக்குது? மனுஷங்க எப்பவுமே உண்மையை விட பொய் தான் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை தான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உண்மை எப்பவுமே கசக்கும், பொய் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு கம்ஃபர்டபுளா வச்சுக்கும் நம்மள. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. அங்க கொஸ்டின் கேக்குறாங்க, உங்களால ஆன்சர் ப்ராப்பரா எழுத முடியல. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி கொஸ்டின் அவுட் ஆஃப் புக்ல இருந்து வந்தது, கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கு, இந்த கொஸ்டின் ஷீட்ல வந்துட்டு பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்றமே தவிர, நம்ம ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணலங்கிற உண்மையை நம்ம ஒத்துக்க மாட்டோம். சிஸ்டம் தான் குறை சொல்லுவோம். எல்லாத்தையும் காட்டிலும் நம்மளோட பிரைன் என்ன சூஸ் பண்ணும் தெரியுமா? இல்யூஷன். அதுதான் த இல்யூஷன் வேர்ல்ட். இன்னைக்கு உலகத்துல ரியாலிட்டியை விட பெர்செப்ஷன் தான் முக்கியம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோக்கு 50 டேக்ஸ் போவாங்க. அவ்வளவு பொய்யான சிரிப்பு, ஃபில்டர்ஸ். ஆனா வெளி உலகத்துல நம்ம பார்க்கும்போது பெர்ஃபெக்ட் லைஃப் இல்ல, வாழ்ந்தா அவன மாதிரி வாழணும்னு நம்மளுக்கு தோண வைக்கும். இதுதான் மாடர்ன் டிசெப்ஷன். ஃபர்ஸ்ட், நம்ம பாக்குற உலகம் தான் உண்மையா, இல்ல நமக்கு காமிக்கிற வெர்ஷன் தான் உண்மையா? ஒரு நாள் நம்மளுக்கு தெளிவு கிடைச்சு எழும்போது இந்த உண்மை ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? ரியாலிட்டி அப்படிங்கறது நம்ம பாக்குறது கிடையாது, நம்மளுக்கு என்ன காமிக்கிறாங்க அதை பொறுத்துதான் இருக்கு. அதை தான் நம்ம ரியாலிட்டின்னு நம்புறோம். அப்படின்னு பார்த்தா இந்த இல்யூஷன் எல்லாம் யாருதான் கிரியேட் பண்றாங்க? ஃபர்ஸ்ட், மீடியா மேனிபுலேஷன் பார்க்கலாம். நியூஸ் பார்க்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நியூஸ்ல வாசிக்கிற எல்லாரும் உண்மையதான் சொல்றாங்க, இது உண்மைதான் போடுறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த சேம் இன்சிடென்ட் டிஃபரெண்ட் சேனல்ல டிஃபரெண்ட் ஸ்டோரிஸ்ல இருக்கும். ஏன் அப்படின்னா, மீடியா எப்பவுமே நம்மளுக்கு ரியாலிட்டியை காட்டணும்னு நினைக்கவே நினைக்காது, ஒரு செலக்டட் ரியாலிட்டி காட்டணும் அப்படின்னு தான் நினைக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சேனல் 1ல மக்கள் வந்துட்டு ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்றதை மட்டும் காமிப்பான். சேனல் 2ல வயலன்ஸ் அண்ட் கயோஸா அதிகமா காட்டுவான். சேம் ஈவெண்ட், ஆனா 2 டிஃபரெண்ட் பெர்செப்ஷன்ல காட்டுறாங்க. உண்மையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஆனா இந்த பெர்செப்ஷனை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலதான் நம்மளுக்கு அது தெரியுது. இந்த சோசியல் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம், யூடியூப், இது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் கிடையாது. இது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் மெஷின்ஸ். நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச விஷயத்த அல்கோரிதம் காட்டும். ரிசல்ட் நம்ம நம்புற வேர்ல்டு நம்மள பாக்குற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்க கான்ஸ்பிரசி வீடியோஸா பாக்குறீங்க, அப்போ உங்களுக்கு நிறைய கான்ஸ்பிரசி வீடியோஸா காட்டும். ஒருவேளை நீங்க லக்ஸூரியஸ் லைஃப் ரிலேட்டட் வீடியோஸா பாக்குறீங்க, உடனே அது உங்களுக்கு லக்ஸரி இல்யூஷன் வீடியோஸா காட்டும். சோ நீங்க ஏதோ கான்டென்ட் சூஸ் பண்றதே கிடையாது, கான்டென்ட் தான் உங்களை சூஸ் பண்ணிட்டு இருக்கு. த பெர்செப்ஷன் ட்ராப் அப்படின்னு பார்த்தா ஸ்லோவா டேஞ்சரஸா ஒரு ஸ்டேஜ் வரும். நீங்க என்ன ஆன்லைன்ல பாக்குறீங்களோ அது நம்ப ஆரம்பிப்பீங்க, அதுதான் உண்மையான லைஃப் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கம்பேரிசன் ஸ்டார்ட் ஆகும். அவன் லைஃப் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, என்னோட லைஃப் வேஸ்டா இருக்கான. ரியாலிட்டியில ரெண்டுமே இல்யூஷன் தான். பாக்குற உன்னோட லைஃபும் கரெக்டா இல்ல, போடுற அவனோட லைஃபும் கரெக்டா கிடையாது. இதோட மென்டல் எஃபெக்ட் தான் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், செல்ஃப் டவுட், இது எல்லாமே வருது. இந்த கிரேட் டிசெப்ஷன் அப்படிங்கிறது உங்களை மோசம் பண்றதெல்லாம் கிடையாது, உங்களை உங்களுக்கே எதிரியா மாத்திருது. இதெல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றாங்க? இந்த சிஸ்டம் ரேண்டமா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதோட நெரேட்டிவ் யாரோ கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய கம்பெனிஸ், பவர்ஃபுல் பீப்புள் இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் பண்ணினா தே கேன் கண்ட்ரோல் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நம்பணும், என்ன எதுக்கு பயப்படணும். சோ நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்க ரியாலிட்டியை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ இப்ப நான் கேக்குற விஷயம், நீங்க நம்புற விஷயம் உண்மையா இல்ல யாரோ கிரியேட் பண்ணன ஸ்டோரியா? மீடியா அண்ட் சோஷியல் மீடியா இவங்க பெர்செப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஆனா
இந்த பாஸ்ட் எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஹிஸ்டரி. நம்ம படிக்கிற ஹிஸ்டரி அது ஃபுல்லா உண்மையா இல்ல எல்லாம் எடிட்டட் வெர்ஷனா? ஹிஸ்டரி அப்படிங்கிறது உண்மையினால எழுதப்பட்டது கிடையாது, அது ஜெயிச்சவங்கனால எழுதப்பட்டது. ஹிஸ்டரி எப்பவுமே எடிட் ஆயிதாங்க வரும். ஸ்கூல்ல நம்ம என்ன கத்துக்கிறோம்? ராஜாக்களை பத்தி, போர் பத்தி, வெற்றியை பத்தி. ஆனா தோல்வியை பத்தி நம்ம கத்துக்கிறோமா? அதை ஏன் படிக்கிறது இல்ல? அதுக்கான காரணம் என்ன? மிஸ்டேக்ஸ பத்தி எதுவும் ஹிஸ்டரியில போடல. பின்னாடி இருக்க ஹிடன் ட்ரூத் பத்தி ஏன் போடல? மோஸ்டா இதெல்லாம் போட்டிருக்கவே மாட்டாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ராஜா தோத்து போனா அவன் ஹிஸ்டரி புக்கை எழுதுவானா இல்ல ஜெயிச்சவன் எழுதுவானா? ஜெயிச்சவன் ஸ்டோரிய மாத்தி எழுதுவான். ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போருக்கான உண்மையான ரீசன் மாத்தி எழுதுவான் ஜெயிச்சவன். பொலிட்டிக்கல் ஏதாவது நடந்துச்சுன்னா அதோட மோட்டிவ்ஸ கவர் பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாக்குற ஹிஸ்டரி, நீங்க படிச்ச ஹிஸ்டரி எல்லாமே ஒரு நல்ல கதை தான், எதுவுமே உண்மை கிடையாது. நிறைய உண்மைகள் அது மறைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, அது அழிக்கப்பட்டிருக்கு. ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ல எல்லாம் பார்த்தா அட்வான்ஸ்ட் ஆர்கிடெக்சர் இருக்கு, அன்னோன் டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் ஏன் திடீர்னு காணாம போச்சு? கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்படி இவங்க இவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்தாங்க, ஏன் சடனா எல்லாமே அழிக்கப்பட்டுச்சு? சில தியரி சொல்லும் இதெல்லாமே நேச்சுரல் டிசாஸ்டர், எல்லாமே நேச்சுரலாவே அழிஞ்சு போச்சு. சிலதெல்லாம் போர்ல அழிஞ்சு போச்சுன்னு சொல்லும். எதுக்காக? நம்மளோட நாலேஜ சப்ரஸ் பண்றதுக்காக. இப்போ இந்த நாலேஜ், இந்த அறிவு டேஞ்சரஸா இருக்குன்னு தெரியுதோ அது அப்ப அழிக்கப்பட்டுருது. கான்ஸ்பிரசி வர்சஸ் ரியாலிட்டின்னு பார்த்தா இன்னைக்கு யாராவது கொஸ்டின் கேட்டா கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்னு டேக் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு உண்மையும் முன்னாடி ஒரு கான்ஸ்பிரசியா தான் இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் மைண்ட் செட் என்ன? நமக்கு எது எடுத்தாலும் நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும் இல்லையா? ப்ரூஃப் இல்லாம இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ப்ரூஃப் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆப்வியஸ்னு சொல்லுவோம். இந்த உண்மைக்கும் கான்ஸ்பிரசிக்குமான ஒரு லைன் என்ன தெரியுமா? அதுதான் டைம். நம்மளுக்கு ஒருவேளை எந்த உண்மையுமே தெரியல, இப்ப நம்ம பாக்குறது பேசுறது எல்லாமே பொய்யா இருந்தா நம்மனால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு இல்ல, இது எல்லாத்தையுமே மாத்திருது இல்லையா? யோசிச்சு பாருங்க, எல்லா மக்களுக்கும் ரியல் பவர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தா, ஹிடன் ஏஜெண்டாஸ் தெரிஞ்சிருந்தா, மேனிபுலேட்டட் ஹிஸ்டரி தெரிஞ்சிருந்தா சொசைட்டியே இந்நேரத்துக்கு மாறி இருக்கும். சோ பிக்கஸ்ட் டிசெப்ஷன் என்ன தெரியுமா? இது வரைக்கும் அவங்க சொன்னது கிடையாது, இது வரைக்கும் அவங்க சொல்லாததுதான். இப்ப வரைக்கும் நம்ம நம்பினது எதுவுமே உண்மை இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கை, நம்ம டெசிஷன் எல்லாமே பொய்யால நடந்ததா? சோ இந்த டேஞ்சரஸ் டிசெப்ஷன் அப்படிங்கறது நான் மீடியால பாக்கல, ஹிஸ்டரியில பாக்கல, எனக்குள்ள பாக்குறேன். பிகாஸ் நானே சம்டைம்ஸ் ஒரு பெரிய பொய்யா இருந்திருக்கேன். இந்த மீடியா, ஹிஸ்டரி இவங்க எல்லாத்தையுமே நம்ம மைண்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனா இவங்களை விட டேஞ்சரஸான ஆட்களே நமக்குள்ள இருக்காங்க. வெளியெல்லாம் கிடையாது, உள்ளே இருக்கு. அதுதான் செல்ஃப் டிசெப்ஷன். செல்ஃப் டிசெப்ஷன் அப்படின்னா என்ன? உண்மை தெரிஞ்சிருந்தோம் அதை இக்னோர் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உள்ள உடஞ்சு போய் இருப்போம், ஆனா வெளிய சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிப்போம். வெளிய சொல்லுவோம் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் அப்படின்னு, ஆனா நமக்கு தெரியும் உள்ள எதுவுமே நம்ம ட்ரை பண்ணிருக்க மாட்டோம்னு. வெளிய சொல்லுவோம் எனக்கு டைமே இல்லப்பா அப்படின்னு, ஆனா டைமை எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் நம்மளுக்கு தான் தெரியும். செல்ஃப் டிசெப்ஷன் அப்படிங்கிறது மத்தவங்க கிட்ட பொய் சொல்றது கிடையாது, நம்ம கிட்ட நம்மளே பொய் சொல்லிக்கிறது. ஆனா நம்ம ஏன் இப்படி பொய் சொல்றோம் எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரே ரீசன் தான் இருக்கு, பயம். ஃபெயிலியரை நினைச்சு நமக்கு பயம், ரிஜெக்ஷனை நினைச்சு நமக்கு பயம், உண்மையை நினைச்சு நமக்கு பயம், எங்க சேஞ்ச் ஆயிடுமோ எல்லாமே அப்படிங்கிற நினைச்ச ஒரு பயம். இந்த உண்மையை அக்செப்ட் பண்ணதான் நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகும். ஆனா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது ஈஸி தான், ஆனா சேஞ்ச் வேணும் இல்லையா? சோ இந்த உண்மைக்கு சேஞ்ச் தேவை, ஆனா பொய்க்கு கம்ஃபர்ட்னஸ் தேவை. ஒரு நாள் உங்களுக்கோ எனக்கோ யாருக்கோ ஒரு மிரர் மூமெண்ட் வரும். நம்ம தனியா இருக்கும் போது போன் இல்லாம, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நம்ம மட்டும், நம்மளுடைய தாட்ஸ் மட்டும். அப்பதான் சடனா உண்மையெல்லாம் வெளியே வரும். கொஸ்டின் வரும், ஏன் லைஃப் இப்படி இருக்கு? நான் ஹாப்பியா இருக்கனா? நான் என்ன பண்றேன்? இந்த மூமெண்ட்ல நம்ம கிட்ட போய் சொல்லிக்க முடியாது இல்லையா? சோ இந்த செல்ஃப் டிசெப்ஷனுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. இத நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்லோவா நம்ம கான்பிடன்ஸ், ஐடென்டிட்டி, பர்பஸ் இது எல்லாத்தையுமே இழந்து போயிடுவோம். வர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இது நம்ம எல்லாம் இழந்து போயிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கே ரியலைஸ் பண்ண முடியாது. இந்த கிரேட் டிசெப்ஷன் நம்மளோட உலகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா செல்ஃப் டிசெப்ஷன் நம்மளோட சோல் அதை அழிச்சிரும். சோ நம்ம எல்லாம் உண்மையை ஃபேஸ் பண்ணுவோமா? கம்ஃபர்டபுளா இந்த பொய்யான வாழ்க்கையில தான் இருப்போமா? இந்த உலகம் ஏமாத்துச்சு, ஹிஸ்டரி உண்மைய மறைச்சிச்சு, நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். ஆனா எப்படி? ஆனா இப்போ நீங்க இதுல இருந்து வெளியே வரணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவேர்னஸ் அப்படிங்கறத ஒரு பெரிய உண்மை. இந்த அவேக்கனிங் மூவ்மெண்ட் நமக்குள்ள எப்படி ஸ்டார்ட் ஆகும்? சடனா கிடையாது, ஸ்லோவா தான். ஃபர்ஸ்ட் நமக்கு டவுட் வரும், நம்ம கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இது உண்மையா? யார் சொல்லி கொடுத்தாங்க? எவிடன்ஸ் இருக்கா? இது என்ன அப்படின்னு. சோ நீங்க எப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதோ அப்ப நீங்க இந்த உலகத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ட்ரூத் பார்க்கணும் அப்படின்னா மைண்ட ட்ரைன் பண்ண வேண்டியதுதான். எப்படி? பயாஸ் இல்லாம அப்சர்வ் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு விஷயத்த நம்பிட்டு இருந்திருப்போம் இல்லையா, அத சைட்ல வச்சு பார்க்கணும். எல்லாமே நம்ப கூடாது, இன்ஃபர்மேஷனை வெரிஃபை பண்ணணும். சில ஏத்துக்கொள்ள முடியாத உண்மைகள் இருக்கும், அது கசக்கதான் செய்யும், அது அக்செப்ட் பண்ணணும்.
அதுதான் ஹார்டஸ்ட் பார்ட். இந்த உண்மைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அத பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அது ரியாலிட்டி மட்டும் தான் கேர் பண்ணுது. சிஸ்டமை பிரேக் பண்ணணும். சிஸ்டம் அப்படின்னா என்ன? கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. உங்களை எது கண்ட்ரோல் பண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் சிஸ்டம். மேபி அது சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கலாம், சோஷியல் மீடியா வேலிடேஷனா இருக்கலாம், பயத்தினால எடுக்கிற டெசிஷன்ஸா இருக்கலாம். பிரேக் பண்றது எப்படி? ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் தான். நம்மள நினைச்சு பார்க்கணும். எப்போ நம்ம கண்மூடித்தனமான ஒரு விஷயத்த நம்பிட்டு இருக்கிறத நிறுத்துறோமோ அப்ப நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். ஒன்ஸ் இல்யூஷன் பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த உலகம் நம்மளுக்கு டிஃபரெண்டா தெரியும். பொய்யான விஷயம் ஆப்வியஸ் ஆயிடும். பீப்புளோட இன்டென்ஷன் கிளியரா தெரியும். லைஃப் சிம்பிள் ஆயிடும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? எல்லாத்துக்குமே அது உண்மையா இருக்கணும், உண்மை தேவை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. சில பீப்புள் பொய்யில கம்ஃபர்டபுளா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ இப்போ நீங்க அவேக்கன் ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோமோ அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. ஒருவேளை உண்மை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னா, ட்ரூத் அப்படிங்கிறது கம்ஃபர்டபிள் இல்லைன்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ட்ரூத் அப்படின்னா என்ன? ஃபேக்ட்ஸா, ரியாலிட்டியா? ட்ரூத் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பர்சனோட உண்மை இன்னொரு பர்சன் அதுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த சக்சஸோட மீனிங் உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹாப்பினஸ்னா உனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தனுக்கு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் லைஃப் பர்பஸும். ட்ரூத் அப்படிங்கிறது கொடுக்கப்படுறது கிடையாது, இது டிஸ்கவர் பண்ணப்படுறது. நம்ம நினைப்போம் நம்ம லைஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு. ஆனா ரியாலிட்டியில நிறைய ஃபெயிலியர்ஸ், லாஸ், சேஞ்சஸ் அது அன்எக்ஸ்பெக்டடா வரும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பெரிய இல்யூஷன் என்ன தெரியுமா? நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இல்யூஷன் தான். சோ என்ன பண்றதுன்னு கேட்கும் போது சண்டை போடலாமா இல்ல எஸ்கேப் ஆகலாமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. அது அக்செப்ட் பண்ணணும். அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வீக்னஸ் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ரென்த்தா பார்க்கப்படுது. ஒருவேளை நீங்க ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட சஃபரிங் ஸ்டாப் ஆகலாம். உண்மையை தேடி போயிட்டு நீங்களே ஒரு உண்மையான ஸ்டேஜுக்கு போகலாம். மீன் ஒரு ஹானஸ்ட் லைஃப், ஒரு தெளிவான யோசனை, ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி இல்லாம வாழலாம். நீங்க உண்மையை தேட வேணா, நீங்களே உண்மையா மாறலாம். லைஃப்ல டிசெப்ஷன் இருக்கும், இல்யூஷன் இருக்கும், ஆனா சாய்ஸ் உங்களோடது. இல்யூஷன்லயே வாழணுமா இல்ல உண்மையா ஃபேஸ் பண்ணணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம